பூதநாத உபாக்கியானம். இந்த இந்த புஸ்தகம் என்ன புஸ்தகம் அப்படின்னு சொன்னால், நமது புராணங்கள் 18 புராணங்கள் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 18 புராணங்கள். இந்த 18 புராணங்களில் கடைசி காண்டம் இந்த பூதநாத உபாக்கியானம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த 18 புராணங்களோட காலம் எப்போ? இந்த 18 புராணங்களில் பூதநாத உபாக்கியானம் என்ற தலைப்பிலே தர்மசாஸ்தாவை பற்றி, ஐயப்பனை பற்றி, அதாவது ஐயப்பனே தன்னுடைய விரத முறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஐயப்பனை சொல்லியிருக்கிறார். அதனால் ஐயப்பனோட விரத முறைகள் நம்ம ஏதோ யாரோ ஒரு குருசாமி அவர் வசதிக்காக சொன்னது. நிறைய பேருக்கு அந்த எண்ணம் உண்டு. சார், ஐயப்பனோட விரத முறைகள் யார் சார் வச்சது? அதெல்லாம் அவங்க அந்தந்த காலத்தில் அவங்கவுங்க மாற்றினது அப்படின்றாங்க. சத்தியமாக இல்லை. தெளிவாக நான் ஐயப்பன்மார்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயப்பனுடைய விரத முறைகள் என்பது ஐயப்பனே நமக்கு வகுத்து கொடுத்தது. அதுதான் உண்மை. அதனால தான் நம்ம அந்த 41 நாள் கண்டிப்பாக விரதம் இருக்கணும்.